செய்திகள். நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி செஞ்சியில் தேமுதிக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். ஏராளமான விவசாயிகள் அணி அணியாக பங்கேற்பு. மாயாவதி மீதான சொத்து குவிப்பு வழக்கு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலுக்கு வரும் 23ஆம் தேதி பிரிவு உபச்சார விழா. மத்திய அரசு சிறப்பு ஏற்பாடு. இறால் மீன்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீனவர்களை தொடர்ந்து தஞ்சை மீனவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். வணக்கம். விரிவான செய்திகள். நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி தேமுதிக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கால்வாய் வெட்டி அதன் மூலம் தண்ணீரை திருப்பி திருவண்ணாமலை வட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் 10 ஏரிகளும், விழுப்புரம் வட்டத்தில் 12 ஏரிகளும் ஆக மொத்தம் 36 ஏரிகளுக்கு நீர்வரத்து அளிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அவ்வாறு திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தாத அதிமுக அரசை கண்டித்து செஞ்சியில் மாபெரும் உண்ணாவிரதம் நடத்தப்படும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அலுவலகம் எதிரில் இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த அறப்போராட்டத்தில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் மட்டுமல்ல, ஏராளமான விவசாயிகளும் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். போராட்டத்தில் விவசாயிகளின் ஜீவாதாரமாக திகழும் நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிகவினர், பொதுமக்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி மீதான சொத்து குவிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வரான மாயாவதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 2004ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மாயாவதி தாக்கல் செய்த மனு மீது இன்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் மாயாவதிக்கு எதிரான போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். மாயாவதியின் சொத்து மதிப்பு கடந்த 2003ஆம் ஆண்டு 1 கோடியாக இருந்தது. பின்னாளில் அது 2010ஆம் ஆண்டு 87 கோடியாக உயர்ந்தது. கடந்த மார்ச் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பி தேர்தலில் மாயாவதி வேட்புமனு தாக்கல் செய்தபோது சொத்து விவரம் குறித்த பத்தியில் தனது சொத்து மதிப்பு 111 கோடி ரூபாய் என மாயாவதி தகவல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலுக்கு வரும் 23ஆம் தேதி பிரிவு உபச்சார விழா நடத்த மத்திய அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இதுகுறித்து மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலின் பதவிக்காலம் வருகிற 24ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் சார்பில் வருகிற 23ஆம் தேதி பிரியா விடை நிகழ்ச்சி நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங், குடியரசு துணைத் தலைவர் அமித் ஹன்சாரி, சபாநாயகர் மீராகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இறால் மீன்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை விவசாயிகள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறால் மீன்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்து கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தஞ்சையில் உள்ள 37 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இறால் மீன்களுக்கு அரசே விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அனைத்து வரிகளையும் ரத்து செய்து மத்திய அரசே மீனவர்களுக்கு டீசல் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர்.
இலங்கை விமானிகளுக்கு தமிழ்நாட்டில் பயிற்சி அளிப்பது ஏற்புடையதல்ல என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவுக்கு பின் பேசிய அவர், தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் எந்தவொரு காரியத்திலும் மத்திய அரசு ஈடுபடாது என்றார். இனி வருங்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் தொடரா வண்ணம் இருக்க கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். எல்லை தாண்டும் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை தடுக்க டிரான்ஸ்பாண்டர் என்ற கண்காணிப்பு கருவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம்பரத்திலே விமானப்படை தளத்திலே இலங்கை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்ற செய்தி வருத்தத்துக்குரியது. அது ஏற்புடையதல்ல. டெல்லியிலே அமைச்சர்களை சந்தித்து தமிழர்களுடைய நிலையை விளக்கி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். முன்னதாக கப்பல் போக்குவரத்து மற்றும் மேலாண்மை திட்டத்தை ஜி.கே. வாசன் துவக்கி வைத்தார். நார்வே நாட்டு துணையுடன் 10 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கப்பல்களை கண்காணிக்கவும் எண்ணெய் கசிவை கண்டறியவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இருசக்கர வாகனங்களுக்கு டீசல் பயன்படுத்தும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்திற்கு பயன்படுத்தப்படும் பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் பயன்படுத்தும் புதிய திட்டம் பற்றி மும்பையில் இன்று ஆலோசிக்கப்பட்டது. பெட்ரோலியத்தின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் அதன் விலைகளும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள் மாற்று திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த திட்டம் இன்னும் 1 ஆண்டுக்குள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் பதவி ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் எந்த கட்சிகளும் வேட்பாளரை அறிவிக்காத நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு இன்று துவங்கியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 20ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியே வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து இதுவரை எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கான வேட்புமனு பரிசீலனை 21ஆம் தேதியும் மனுவை வாபஸ் பெற 23ஆம் தேதியும் கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலை நாடாளுமன்ற மக்களவை செயலாளர் நடத்தவுள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக வாக்களிப்பின் மூலம் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நக்சலைட் உறுப்பினர் கழுத்து அறுத்து படுகொலை. தளி எம்.எல்.ஏ. ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு. இலவச திருமணத்தில் குழந்தை பெற்ற தம்பதிகளும் மணமக்களாக வந்து தாலி கட்டிய விந்தை. ஜெயலலிதா நடத்திய வேடிக்கை திருமண விழா. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.